ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறுகதை காசை ரிவ்யூ பார்க்க போறோம். அக்டோபர் 2nd. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான் இன்னைக்கு. நேத்து ரோஹிணியும் சிந்தாமணியும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து மீனாவோட அம்மா கடை எப்படியாவது நம்ம காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிந்தாமணி வந்து சொல்றாங்க, எனக்கு தொழில் பகை நான் பண்றேன், உனக்கு என்னம்மா அப்படிங்கிற ரோஹிணி பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இந்த மீனா வந்து என் வாழ்க்கையில் அடிக்கடி வந்து ஈடுபட்டே இருக்காங்க, அவங்களை எப்படியாவது ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுறணும். ஸோ அதனால வந்து என் பிரச்சனைக்கு அவங்க வரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 2 பேரும் பிளான் போட்ட மாதிரி சிந்தாமணி சொல்றாங்க, சரி ஓகே நான் கண்டிப்பா இதை பண்றேன். அவளுக்கு ஆல்ரெடி வந்து ரொம்ப திமிரு அதிகம். நான் எப்படியாவது வந்து அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். இது ஒரு சந்தர்ப்பமா கண்டிப்பா எனக்கு இருக்கும். நான் கண்டிப்பா அவள பழி வாங்குறேன். அவங்க அம்மா கடையை காலி பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கேற்ற வேலையை சிந்தாமணி பாக்குறாங்க. ரோஹிணி வந்து ஓகே அப்பாடா நம்ம பிளான் பண்ணது நிறைவேற போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சீன். செகண்ட் சீன் பாத்தீங்க அப்படின்னா, மீனா அம்மா கடை இருக்கு இல்லையா, அதுதான் காட்டுறாங்க. அந்த கோயில் வேலை இருக்கிற கடையை சீதா சத்யா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது வந்து மீனாவும் முத்துவும் வராங்க. வந்துட்டு வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மீனா சொல்றாங்க அவங்க அம்மாட்ட, இது மாதிரிமா நான் விளம்பரம் பண்ணலான்னு இருக்கேன் என்னோட டெக்கரேஷன் அந்த இதுக்கு. ஸோ வந்து நான் இங்க விளம்பரம் இது வைக்க போறேன். அதே மாதிரி வந்து கோயில் வாசல் வைக்கிறாங்கன்னா நம்ம கோயில் அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, கோயில் ஆஃபீஸர் வந்து மாறிட்டாரு, வேற ஒருத்தர் நியூவா தான் இப்ப இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் கண்டிப்பா பேசி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சீதா சத்யா மீனா முத்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்கு போறாங்க. போறப்ப பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து வராங்க. வந்து மீனா அம்மாவோட கடையில இருக்கிற அந்த மாலை பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. உடனே யாருக்கு எதுவும் புரியல. அப்புறம் மீனா முத்து எல்லாரும் வந்துட்டு என்ன சார் பண்றீங்க, ஏன் என்னாச்சு கேக்குறாங்க. அப்ப இந்த ஆஃபீஸர் சொல்றாரு, இது மாதிரி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இது மாதிரி தரமற்ற பொருளை யூஸ் பண்றீங்க, கெட்டுப்போன அந்த பூவா இருக்கட்டும் மாலையா இருக்கட்டும் எல்லாமே தரமற்றதா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால நாங்க வந்து காலி பண்றோம், இதை வந்து இடத்த காலி பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே எல்லாரும் வந்துட்டு புரியல, நாங்க தரமற்றதா யூஸ் பண்றோமா, 20 வருஷமா வந்து நாங்க கடை வச்சிருக்கோம், எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு மீனா முத்து அவங்க அம்மா எல்லாருமே சொல்றாங்க. அந்த எதுவுமே கார்பரேஷன் ஆஃபீஸர் கேட்கவே இல்லை, கேட்காம இருந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கரும்பு மிஷின் இருக்கு இல்லையா, கரும்பு ஜூஸ் மிஷின் அதையுமே எடுக்க போயிட்டாங்க. அப்ப மீனா அம்மா இருந்துட்டு, இதை நான் கண்டிப்பா எடுக்க விட மாட்டேன், இது என்னுடைய புருஷனோட ஞாபகமா இருக்குது, இதை விட்டுட்டு போயிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க. அதையுமே கண்டுக்காம கார்பரேஷன் ஆஃபீஸர் என்ன பண்றாருன்னா அதையுமே எடுக்க சொல்றாரு. அப்ப முத்து இருந்துட்டு வந்து, ஏழைங்க வயிற்றுல நீங்க அடிப்பீங்களா சார், நாங்க 20 வருஷமா கடை வச்சிருக்கோம், எங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்லை, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்றா, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க வந்து சட்டப்படி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து மீனா அம்மா ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கு சமாதானப்படுத்துறாங்க முத்து மீனா எல்லாருமே. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சீதா வந்து அருண்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து அவர் போலீஸ் இல்லையா, ஸோ அதனால பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி எப்படியாவது நீங்க காப்பாற்றி கொடுக்கணும், இது மாதிரி எங்க எங்க அட்லீஸ்ட் கரும் விஷயம் கண்டிப்பா எங்களுக்கு வந்தாகணும், எங்க மேல யாரோ தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நிரூபிச்சு நம்ம வந்து இதை இது பண்ணுங்கிறாங்க. அருண் வந்துட்டு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன், நான் வந்து மேல இடத்துல பேசுறேங்கிறாரு. அதே மாதிரி சீதா சொல்றாங்க, முத்து மாமாவும் வந்து இதுல ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு. உடனே அருண் வந்து முத்துவும் ட்ரை பண்றானா, ஓகே அவனுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பா இதை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா இருக்காரு. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா, முத்து வீட்டில் தான். முத்து மீனா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க ஹாலில். அந்த விஷயம் தெரிஞ்சோன்னே வந்து அண்ணாமலை ரொம்ப கவலைப்படுறாரு, என்ன இப்படி ஆகுது அவங்களுக்கு, நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்லவங்க தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. உடனே விஜயா எல்லாருமே ஜாலியா இருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த விஷயத்த கேட்டு. அப்புறம் எப்போ போல விஜயா வந்து கொஞ்சம் மீனா மனசு கஷ்டப்படுறது பேசுறாங்க. ஸோ முத்து இருந்துட்டு வந்து கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயா சொல்றாங்க, சரி மீனா, நடந்துருச்சு, லைக் நீ எனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுக்குறாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, இவ்வளவு கஷ்டத்துல உங்களுக்கு சிக்கன் பிரியாணியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப சொல்றாங்க லைக், ஆமா, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, நான் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே ஸ்ருதி இருந்துட்டு வந்து, ஏன் இப்படி இருக்கீங்க, மீனாவே ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க, உங்களுக்கு இப்பதான் சிக்கன் பிரியாணி தேவையா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எல்லாரும் திட்டுறாங்க அவங்கள போட்டுட்டு. உடனே விஜயா சொல்றாங்க, சரி ஓகே ஏதாவது பண்ணுங்க, நான் ஒரு பிரியாணி கேட்டேன் அதுக்கு ரொம்ப பண்றேன்னு சொல்லிட்டு நான் பார்வதிக்கு போறேன்னு சொல்லிட்டு பார்வதி கிளம்புறாங்க. ஸோ அப்புறம் பித்து மீனா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம எப்படியே கண்டுபிடிக்கணும், எனக்கு என்னமோ சிந்தாமணி மேல தான் சந்தேகமா இருக்குன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி சந்தேகம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி ஓகே நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு முத்துமீனா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரோகிணி ஷாக் ஆகிறோம், ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த சீன் முடியுது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, விஜயா இருந்துட்டு வந்து பார்வதி எடுக்க போறாங்க. அதுவும் 2, 3 பாக்கெட் பிரியாணி எடுத்துட்டு போறாங்க. சிந்தாமணியையும் கூப்பிட்டுருக்காங்க விஜயா அங்க வர சொல்லி. யாருக்கும் எதுவும் புரியல. ஸோ பிரியாணி எடுத்துட்டு போறாங்க. பிரியாணி எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்வதி விஜயா சிந்தாமணி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, பிரியாணி வாங்கிட்டு வரதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மீனா அம்மாவோட கடையை எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க, கார்பரேஷன் ஆஃபீஸ்ல வந்து இது மாதிரி காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் வந்து நீங்க கண்டிப்பா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இனி வர சர்ப்ரைசஸ் எப்படி முத்து மீனாவும் இதை வந்து கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற ரொம்ப ஈகராகவும் இருக்கேன். டாடா பாபாய். மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.